கண்ணகி வேடமணிந்து மதுரை ஆட்சியர் அலுவலகம் வருகை தந்த திருநங்கைகள் மற்றும் பெண்கள் திருப்பரங்குன்ற மலையில் தீபம் ஏற்ற வலியுறுத்தி மனு அளித்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் நாகேந்திரன், தற்போது அந்த மனுவில் திருநங்கைகள் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர்? விரிவான விவரங்களை பதிவு செய்ய நாகேந்திரன். வணக்கம் திவ்யா. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் அந்த தீபம் ஏற்ற வேண்டும். காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு பக்தர்களை அந்த வழிபட அனுமதி என்பது அளிக்க வேண்டும். அதே போன்று உயிரிழந்த பூர்ணச்சந்திரன் குடும்பத்திற்கு உரிய அந்த இழப்பீட்டு தொகை வழங்க வேண்டும். அவரது மனைவிக்கு அரசு பணி வழங்க வேண்டும் உள்ளிட்ட அந்த கோரிக்கையை வலியுறுத்தி கண்ணகி வேடத்தில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்து திருநங்கை மற்றும் பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அவர்கள் கையில் கொண்டு வந்த சிலம்புகளை தரையில் போட்டு உடைத்து சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கின்றனர். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தும் தமிழக அரசும் இந்து சமய அறநிலைத்துறையும் அந்த தீபம் ஏற்றாததை கண்டிக்கும் வகையில் தீபம் ஏற்ற வலியுறுத்தி பூர்ணச்சந்திரன் உயிரிழந்ததாகவும் மலை உச்சியில் உள்ள காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு கடந்த 20 நாட்களுக்கு மேலாக பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்கு அந்த மலைக்கு செல்ல காவல்துறை அனுமதி மறுத்து வருவதாகவும் சிக்கந்தர் தர்கா சந்தனக்கூட நிகழ்ச்சிக்கு இஸ்லாமியர்கள் குடியேற்ற 30க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் பாதுகாப்புடன் அழைத்து செல்கின்றனர். இந்துக்களுக்கு ஒரு நீதியும் இஸ்லாமியர்களுக்கு ஒரு நீதியும் என தமிழக அரசு பாரபட்சத்துடன் நடந்து கொள்வதாகவும் குற்றம் சாட்டி திருப்பரங்குன்றத்தைச் சேர்ந்த அர்ச்சினி என்ற திருநங்கை மற்றும் அவரது தலைமையில் திருப்பரங்குன்றம் பகுதியைச் சேர்ந்த அந்த பெண்கள் கைகளில் சிலம்புகளுடன் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நீதி கேட்டு மனு அளித்திருக்கிறார்கள். தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பிய திருநங்கைகள் மற்றும் பெண்கள் அவர்கள் கையில் வைத்திருந்த சிலம்புகளை தரையில் போட்டு உடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். குறிப்பாக தமிழக அரசு இந்த திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றும் விவகாரத்தில் இந்து மதத்திற்கு எதிராக அவருடைய அந்த நிலைப்பாடுகளை எடுத்து வருவதாகவும் இது மிகவும் கண்டிக்கக்கூடிய வகையில் இருப்பதாகவும் எங்களது வழிபாட்டு உரிமைகளை தடுக்கும் வகையில் தமிழக அரசின் செயல்பாடுகள் இருப்பதாகவும் எனவே திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும். அதே போன்று அந்த காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு இந்த பல்வேறு காரணங்களை சுத்தமாக பிரச்சனை உள்ளிட்ட காரணங்களை காரணம் காட்டி அந்த சாமி தரிசனம் செய்வதற்கு பக்தர்கள் அனுமதிக்கப்படாமல் நாங்கள் பக்தர்களாகிய நாங்கள் மிகவும் அந்த பாதிக்கப்பட்டு அந்த வேதனை அடைந்துள்ளதாகவும் ஆனால் மற்றொரு தரப்பிற்கு மட்டும் காவல்துறை அவர்களுடன் உடனடி அந்த கூடுதலாக அந்த பாதுகாப்புடன் சென்று அவர்களுக்கு அந்த கொடியேற்றுவதற்கு அந்த அனுமதியை காவல்துறை அளித்து வருவது பாரபட்சமாக அது நடந்து கொள்வதை காட்டும் வகையில் இருப்பதாகவும் இந்த திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் அந்த கார்த்திகை தீபம் ஏற்ற வலியுறுத்தி சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கிய மனுவில் அந்த திருநங்கை அந்த ஹர்ஷினி என்ற அந்த திருநங்கை தனது மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். அவருடன் திருநங்கையும் மற்றும் பெண்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டது இங்கு சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது. திவ்யா, முழுமையான விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். அனுமதி அனுமதி காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு அனுமதி அனுமதி காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு அனுமதி. மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைகூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G Square Vagay Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price ரேரா அப்ரூவ்ட் வில்லா பிளாட்ஸ் வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call